ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் அரசியை பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க. சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, ஏம்மா கோமதி, நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டுமே. அதாவது நம்ம கார்த்திகேயனை பற்றி அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிச்சுமே எல்லா இடத்துலையும். அதே போல் தானே அவங்களும் நம்மளை பற்றி விசாரிப்பாங்க. இப்போ கார்த்திகேயனை பற்றி நல்லா சொன்னாங்க நம்மக்கிட்ட எல்லாருமே. இப்போ நம்ம பொண்ணை பற்றி விசாரித்தா நம்ம பொண்ணை பற்றி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்ன டவுட்டு? நம்ம அரசு என்ன தப்பாக பண்ணியிருக்கா? நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை இருந்தாலும் இந்த குமரவேலை கல்யாணம் பண்ணியிருந்தா இல்லை, அப்போ கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் தானே இருந்தா அரசி, அதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னதும், ஐயோயோ ஏங்க நானே மறந்து போயிட்டேங்கன்றாங்க கோமதி. மீனாவும், ஆமாம் மாமா, அது ஒரு கல்யாணம் பண்ணி அவள் வீட்டில் இருந்தான்ற மாதிரியே எனக்கு ஞாபகமே இல்லை மாமா அப்படின்னவோ, உடனே பாண்டியன், அப்போ தப்பாக தானே சொல்லுவாங்க, 1க்கு 10 சொல்லுவாங்களே. அதனால் அந்த கார்த்திகேயன் சாயந்தரம் பொண்ணு பார்க்க வரத்துக்கு முன்னாடி, சரவணா நீயும் கதிரும் 2 பேரும் போயிட்டு அவரை பார்த்து பேசிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. சரிப்பா, நாங்கள் கார்த்திகேயனை பார்த்து பேசிடுறோம் அப்படின்ட்டு இவங்களும் கதிரோடைய ட்ராவல்ஸ்க்கு வர வச்சு பேசுகிறாங்க கார்த்திகேயனை. ஆனால் அவங்க சொல்ல வரத்துக்கு முன்னாடி கார்த்திகேயன் அவராக எதேதோ ஒன்று சொல்கிறாரு. அவர் பிஸ்னஸ் விஷயத்துலேருந்து கால் வந்துடுது. சாரிங்க, நான் பொண்ணு பார்க்க வரேன்ல சாயந்தரமா, அப்போ எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு இடத்துல ஆர்டர் கேட்டிருந்தேன், அவராக கால் பண்ணுறாரு, இப்போ என்னை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அது பெரிய பிஸ்னஸுங்க, அது கண்டி கிடச்சிருச்சுன்னா நான் பெரிய லெவலுக்கு போயிடுவேங்க. அதனால் நான் போகிறேங்க, வரேங்க, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கிளம்பிடுறாரு. அப்போ சரவணனும் கதிரை என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னென்ன இவர்கிட்ட சொல்ல வரத்த சொல்லவே முடியலையே, அவரே வந்தார், அவரே பேசினார், அவரே போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு என்ன அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அதுக்கு சரவணன், இருடா கதிர், பொண்ணு பார்க்க தானே அவர் வராரு, வரட்டும், வந்து பார்த்துட்டு போட்டோம், அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு சரவணன் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறமா வீட்டில் கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, கேசரிக்கு ரவை வறுத்துக்கிட்டு இருக்காங்க. ரவை வறுத்துக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க, இந்த கேசரி பண்ணாக்கா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்டி மயிலுக்கு, அவள் தான் இல்லை எப்படி இருக்கிறான்னு தெரியலையேடி, அவள் இந்த குமரவேல் கல்யாணத்தில் பார்த்ததுடி அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அக்கா நல்லா இருக்காங்க, நான் நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தேன், வயிறுலாம் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றாங்க. ஆமாண்டி, ஏன்டி அவள் இது மாதிரி பண்ணா, அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கின்னு அவளும் எதேதோ பண்ணிட்டாடி, கொஞ்சம் அவள் சுதாரிச்சிருக்கலாண்டி, அடுத்த வாரம் வேற அவளுடைய கேஸ் ஹியரிங் வருது, எனக்கு அதை நினச்சாவே கவலையாக இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா குமரவேல் வீட்டில் சுடர் ரூமில் தனியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் எல்லாரும் கூப்பிட்டு சுடர்கிட்ட பேசி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. நீ நல்லா சமைப்பியா, முருங்கைக்கீரை உனக்கு பிடிக்குமா, இன்றைக்கி அதுதான் செய்கிறோம், சாப்பிடுவியான்னு பேசிகிட்டே இருக்கும்போது சுகன்யா அங்கே வராங்க. அத்தாச்சி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க சுகன்யா, நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க அவங்க மாமியார். நல்லா இருக்கேன், மாமியார் கொடுமையிலேருந்து நான் மீண்டு மாமியார்கிட்ட வாங்காமல் நல்லா இருக்கேன்றாங்க. என்னடி நான் உன்னை கொடுமை பண்ணுறேனான்னு கேட்கும்போது, அப்போ சுகன்யா சும்மனா சொன்னேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே அத்தாச்சி வீட்டில் கல்யாண பேச்சு போயிட்டுருக்கு, அரசியை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டைமில் குமரவேல் கேட்டுடுறாருங்க. கேட்டதும், ஆமாம் அரசியை பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை பக்கத்து ஊர் தானா, நல்லா படிச்சிருக்காராம், பிஸ்னஸ் பண்ணுறாராம், பின்னாடி பெரிய ஆளாக வரத்துக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கான் அப்படின்ட்டு, நல்ல குடும்பமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குமரவேல் கேட்குறாரு. குமரவேல் கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகுறாருங்க. ஷாக் ஆகி குமரவேலு இந்த விஷயத்தில் என்ன பண்ண போகிறாருன்னு திங்கக்கிழமை பார்ப்போம். அதுவரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.